ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய கோலம் இது தாங்க. மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. வெள்ளிக்கிழமை வாசலில் எப்போதும் எலுமிச்சம்பழம் வைக்கலாம், குங்குமம் தடவி அது வச்சுருக்கேன். அதே மாதிரி 2 பக்கமும் 2 அகல் தீபம் ஏற்றி வைப்பேங்க. எப்பேற்பட்ட வாஸ்து பிரச்சனையும் அது நீக்கிடும். அதே மாதிரி வாசலில் ஒரு கண்ணாடி இருக்கணும், கற்பக விநாயகர் ஃபோட்டோவும் இருக்கணுங்க. இப்போ உள்ளே வந்துட்டோம். பூஜைக்கு வேண்டிய எல்லா பொருளும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கால் முடியாது, அதனால் என் கை கெட்டுற மாதிரி எல்லாத்தையும் பக்கத்துலேயே வச்சுப்பேங்க. மனை போட்டு நான் உட்கார மாட்டேன், டவல் போட்டு தான் நான் உட்காருவேன். விளக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பூஜை ஃபோட்டோவுக்கு எல்லாத்துக்குமே நான் பூ எடுத்து வச்சுட்டேங்க. எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ தீபம் ஏற்றி நம்ம பூஜை பண்ண வேண்டியது தாங்க. துணை தீபம் ஏற்றிட்டேன். இப்போ அம்பாளுக்கு உரிய அந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா, அதையும் ஏற்றிட்டேங்க. இது அருகம்புல் பிள்ளையாருக்கு சாத்திடலாம். அருகம்புல், எருக்கம்பூ இதெல்லாம் வைக்கிறது ரொம்ப விசேஷங்க விநாயகருக்கு. விளக்கு பூஜைக்குன்னு இல்லை, என்றைக்குமே வைக்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ அகர்பத்தி காமிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எந்த பூஜையாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம மற்ற விஷயங்கள் செய்யணுங்க. ஏன்னா இந்த பூஜையை நல்லா நடத்தி கொடுங்க அப்படின்னு விநாயகரை வேண்டி தான் பூஜையை நம்ம துவங்கணும். அதுக்கு விநாயகர் துதி சொல்லி தூப தீபம்லாம் காமிச்சிட்டு அப்புறம் தான் நம்ம குங்கும அர்ச்சனை பண்ணுறதுங்க. நீங்கள் அர்ச்சனை குங்குமத்தாலையும் பண்ணலாம், காசு 108 காசு வச்சு பண்ணலாம். 1 ரூபா காயின், ஒரே மாதிரி 1 ரூபா காயின் இல்லை 5 ரூபா காயின் எதுவாக இருந்தாலும் ஓகே, இல்லை பூ வச்சும் பண்ணலாங்க. நல்ல விதமாக 108 போட்டி சொல்லி பூஜையை முடிச்சுட்டு இப்போ தூபம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தீபம் காமிக்க வேண்டியது தான். இன்றைக்கி நான் நெய்வேத்தியத்துக்கு பால் பாயசம் தாங்க பண்ணியிருந்தேன். நெய்வேத்தியம் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், பாயசம், ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இப்படி எது வேணாலும் நம்ம வசதிக்கேற்ப வச்சுக்கலாங்க. பால் பாயசம் தான் நான் நெய்வேத்தியமாக வச்சுருக்கேன். காய்ச்சாத பால் கூட வைக்கலாம், காய்ச்சின பாலாக இருந்தால் சர்க்கரை போட்டு அதையும் வைக்கலாங்க. நம்ம பூஜா கபோர்டில் ஒரு மாற்றம் செஞ்சுருக்கோங்க. முன்னாடி நம்ம விளாக் பார்க்குறவங்களுக்கு தெரியும், முன்னாடி இருந்த பூஜா கபோர்டுக்கும் இப்போ உள்ளதுக்கும் அது என்ன மாற்றம் உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு மன நிறைவான பூஜை தாங்க. நல்லபடியாக பூஜை செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.